1669 வருஷம் இங்கிலாந்து தேசத்துல லண்டன் மாநகரில் ஒரு குட்டி அழகான ஒரு பெண் குழந்தை பிறக்குது. இளம் வயது வரைக்கும் அவ அழகா வளர்ந்து வர்றா. தேவபக்தி உள்ள ஒரு பிள்ளையா அந்த குட்டி பிள்ளை வளர்ந்து வர்றா. அவங்க அம்மா அப்பா அந்த குட்டி பிள்ளைக்கு வச்சிருக்கிற பேரு சூசன்னா அப்படின்னு சொல்லி அழகான பேரை வச்சு அவளை ரொம்ப ஆசையோட கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல வளர்க்குறாங்க. டீனேஜ் 19 இயர்ஸ்ல அவளுக்கு சாம்வேல் வெஸ்லி அப்படிங்கிற ஒரு மனிதரை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்களுடைய திருமண வாழ்க்கையில 15 பிள்ளைகளை ஆண்டவர் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. எத்தனை பிள்ளைங்க? 15 பிள்ளைங்களை கொடுக்குறாங்க. எங்க சண்டே ஸ்கூல்ல கூட என் கிளாஸ்ல 15 பேர் இல்லையா அப்படின்னு நம்ம யோசிப்போம். 15 பிள்ளைங்கள ஒரு 5 பிள்ளைங்க இறந்து போயிடுறாங்க. 10 பிள்ளைகளை அந்த சூசன்னா வெஸ்லி அப்படிங்கிறவங்க அன்போட கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோட அவங்கள வளர்த்து கொண்டே வந்தாங்களாம். அவங்க எப்படி வளர்த்தாங்க, அந்த வீடு எப்படி மாறுச்சு அப்படின்னு சொன்னா, அந்த வீடு ஒரு 10 பேர் இருந்தாலே ஒரு சபை மாதிரி தான் ஆச்சு, இல்லை ஒரு வீட்டு சபை மாதிரி தான். அந்த வீடு ஒரு வீட்டு சபையை போல இயங்குச்சு. அந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு அந்த சூசன்னா வெஸ்லி ஒரு வாரத்துக்கு ஒரு பிள்ளையோட இத்தனை நிமிஷங்கள் நான் ஸ்பெண்ட் பண்ணணும், அவகிட்ட தனிப்பட்ட விதத்தில் பேசணும், அவங்களோட சேர்ந்து ஜெபிக்கணும்னு ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒரு ஷெட்யூல் வச்சுருப்பாங்களாம். வச்சு அவங்களோட பேசி அவங்கள உருவாக்குற வேலையை செஞ்சுட்டு வந்தாங்களாம். அப்படிங்கும்போது அந்த வீடு ஒரு மிஷினரி பணித்தளம் போல செயல்பட்டுச்சான். 2 பிள்ளைய வச்சே நம்மளால பாத்திரத்தை விளக்கி துணியை துவைச்சி வீட்டை தொடச்சி எப்பா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ 10 பிள்ளைகளை வளர்க்கணும்னா அந்த தாய்க்கு எவ்வளோ வேலை இருந்திருக்கும். அப்போ வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களா. 3 வேளை சாப்பாடு கொடுக்கணும் 10 பேருக்கு. அடாடா, ஆளுக்கு 2 தோசை சாப்பிட்டாலே 20 தோசை செய்யணும். எப்படிங்க 2 தோசை சாப்பிடும் நம்ம பிள்ளை? போட்டி போட்டு சாப்பிடும்போது எவ்வளோ வேலை இல்லை யோசிப்பாங்களேன். அப்போ அந்த அடுப்புக்கு மேலே இருக்கிற டைல்ஸில் ஒரு வாசகத்தை எழுதி வச்சாங்களா. என்ன வாசகம்னா, இங்கு 3 வேளையும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி எழுதி வச்சாங்களா. அப்படின்னா என்ன அர்த்தம்? 3 வேளையும் நான் சமைக்கிறேன், என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைகளுக்காக நான் சமைக்கிறேன். இதை நான் வேலையா நினைக்கல, ஊழியமா நினைக்கிறேன். 3 வேளையும் இங்கு கர்த்தருக்கு ஊழியம் செய்யப்படுகிறது அப்படின்னு எழுதி வச்சாங்களா. எதுக்குன்னா, சோர்ந்துடக்கூடாது, நமக்கு சோர்வாயிரும், சமைச்சு பாத்திரத்தை கழுவி கழுவி சோர்ந்து போயிடக்கூடாதுங்கிறனால என்கரேஜ்மெண்ட் பண்ணணும், அவங்கள உற்சாகப்படுத்தணும்னு அந்த வாசகத்தை எழுதி வச்சாங்களாம். யோசிச்சு பாருங்க, அந்த 10 பிள்ளைகள்ல இருந்து ஒரு 2 பிள்ளை உலகத்தையே கலக்கிற 2 பிள்ளையா மாறுச்சு. ஒன்று யார் அப்படின்னு சொன்னா சார்லஸ் வெஸ்லி, இன்னொன்று ஜான் வெஸ்லி அப்படிங்கிறவங்க பல நூற்றாண்டு காலமா அவங்க எழுதுகிற புத்தகமா இருக்கட்டும், அவங்களுடைய ஊழியத்தின் நிமித்தம் ஆண்டவருக்கு தங்களுடைய வாழ்க்கையை கொடுத்து ஊழியர்களாய் உருவாக்குனவங்களா இருக்கட்டும், அவ்வளோ பேரை அந்த சூசன்னா வெஸ்லியினுடைய 2 பிள்ளைகள் ஜான் வெஸ்லி, சார்லஸ் வெஸ்லிங்கிற 2 பிள்ளைகள் பெரிய காரியத்தை என்ன செஞ்சிட்டாங்களாம். யோசித்து பாருங்களேன், உலகத்தை மாற்றுகிற, உலகத்தை கலக்குகிற 2 பேரை ஒரு சின்ன வீட்டுக்குள்ள உருவாக்கிட்டாங்க. இப்போ ஒரு வீடுங்கிறது என்ன இடம்? அது உருவாக்குகிற இடம். உலகத்துல மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு ஒரு பெண் தன்னுடைய வீட்டுக்குள்ளாகவே எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டாங்க. அந்த வீடு, ஒரு மனைவி நீங்க என்னங்க செய்றீங்க அப்படின்னு கேட்ட உடனே நம்ம சொல்லணும், நான் ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க அப்படிம்போம். ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்றதை விட ஹவுஸ் பில்டர் அப்படின்னு சொல்லலாம், வீடை கட்டுறவங்க அப்படின்னு சொல்லலாம். என்னங்க, நான் என்ன சிவில் இன்ஜினியரா, செங்கல் சிமெண்ட்டை வச்சா நான் வீடை கட்ட போறேன் அப்படின்னா, வீட்டை செங்கல் சிமெண்ட்டை வச்சு கட்டாம இருக்கலாம், ஆனா உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டுகிறீர்கள், உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கட்டுகிறீர்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு சந்ததியை நீங்க என்ன செய்றீங்க? கட்டுறீங்க. அப்போ இந்த சம்பவத்தின் மூலம் ஆண்டவர் இன்னைக்கு என்ன எடைப்பட போறாங்கன்னா, உங்களுக்கு நான் ஒரு வீடு கொடுத்துருக்கிறேன்ல, அது ஒரு சாதா வீடா இருக்கலாம், அல்லது காங்கிரீட் போட்ட வீடா இருக்கலாம், அல்லது மாடி மாடியா இருக்கிற வீடா இருக்கலாம், ஓட்டு வீடா இருக்கலாம், அல்லது ஷெட்டு மட்டும் இறக்கிற வீடா இருக்கலாம். எப்படிப்பட்ட வீடா இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த வீட்டுக்குள்ள இருந்து, சாதாரண இந்த இடத்துல இருந்து உலகத்திற்கு மாற்றத்தை கொண்டு வருகிற, உலகத்துல பெரிய காரியங்களை தேவனுக்காக செய்யக்கூடிய வேலையை இந்த வீட்டுக்குள்ளேயே செய்து முடிக்க முடியும் என்று ஆண்டவர் இன்றைக்கு நம்மை உற்சாகப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வீடு அப்படிங்கும் போது அது ஒரு பீஸ்ஃபுல்லான இடம். எங்கதான் நம்ம அலைஞ்சு திரிஞ்சு வந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ள வந்த உடனே அப்பாடா அப்படின்னு இருக்கும். பொதுவா வீட்டை குறித்து யார் ரொம்ப அக்கறைப்படுவாங்க?
வீட்டில் இருக்கிற கணவனா மனைவியா பிள்ளைகளா யார் ரொம்ப அக்கறைப்படுவோம்? மனைவி தான். ஐயோ கூட்டத்துக்கு வந்துட்டேன், இங்கேயே பாதி அக்காமார் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. கூட்டத்துக்கு வந்துட்டேன், எடுத்த இடத்துல போட்டேனே, அடுப்பை ஆஃப் பண்ணனான்னு தெரியலையே, வீட்டை பாதியை பெருக்கிட்டு விட்டுட்டு வந்தேன், ஐயோ துணியை ஊற வச்சேனே அலசி போட்டுருவோம் நினச்சேன், அடடா தண்ணி வடிச்சுக்கிட்டு இருக்கேன் வெளியில கம்பியில காய போட்டுருவோம் நினைச்சேன். அப்போ வீட்டை குறிச்சு நிறைய யோசிச்சுட்டே இருக்கிறது யாரு தான்? நம்ம தான். இன்னைக்கு ஏசப்பா நம்மகிட்ட என்ன பேச போறாங்கன்னா, நம்முடைய வீடு எப்படிப்பட்ட வீடாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம மத்தியானம் சாப்பிட போறோம், நம்ம செய்யாத சாப்பாடை சாப்பிட போறோம். அதுவே ஒரு சந்தோஷம் தான். இல்லை எனக்கெல்லாம் ஹாப்பிங்க. என்னங்க நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிட்டு நம்மளே அந்த தட்டை கழுவுறது என்னாலும் நடக்கிறதானங்க. இன்னைக்கு நம்ம செய்யாத என்ன சாப்பாடுன்னு தெரியல, ஐரமாக்கு மட்டும் தான் தெரியும். நம்ம செய்யாத சாப்பாடை சாப்பிட போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி என் இருதயம் தேவன் கொடுக்கிற வார்த்தையினால் திருப்தி அடைஞ்சிரும். ஐயா ஜெபிச்சாங்க, கொழுப்பையும் நினத்தையும் உண்டது போல ஒரு பலன், கொழுப்பையும் நினத்தையும் உண்டதை போல ஒரு மகிழ்ச்சியை தேவன் இந்த உணவு வேலைக்கு முன்பதாக நமக்கு தரப்போறாங்க. ஆசையோடு இருக்கணும். ஏன் வீடு எப்படி இருக்கணும்? இதைத்தான் தாவீது ராஜா உணர்ந்தாங்க. அவர் ராஜாவா இருந்தாலும், அரண்மனையை கட்டி அரண்மனையில இருந்தாலும் அவருடைய எண்ணம் எப்படி இருந்துச்சா அப்படின்னு சொன்னா, நீங்க வசனத்தை குறிச்சுக்கோங்க. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தாவீது சொல்றாங்க, உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, எனக்கு நீங்க அரண்மனையை தந்திருக்கிறீங்க, சொத்து சுகங்களை தந்திருக்கிறீங்க, எல்லாவற்றையும் நீங்க தந்திருக்கிறீங்கப்பா. என்னதான் எனக்கு நீங்க தந்தாலும் என் வீடு உங்களுக்கு முன்பதாக ஆசீர்வாதமா இருக்கும்படி, உங்க கண்ணுக்கு முன்பதாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும் அப்படின்னு சொல்லி தாவீது ஜெபிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டேன். நம்ம வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். முதலாவது நம்முடைய வீடு எப்படி இருக்கணுமா அப்படின்னு சொன்னா, ஆட்டுக்குட்டியின் இரத்தம் பூசப்பட்ட ஒரு வீடாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எதுல வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லா தெரியும். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்துல போடப்பட்டிருக்குது, நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாக இருக்கும். நீங்கள் ரத்தம், அந்த இயேசு கிறிஸ்து அந்த ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தை நிலைக்கால்கள்ல பூசுறாங்க. எந்த சம்பவம் நமக்கு தெரியும்? சங்கார தூதன், அந்த 10 வாதையில ஒரு வாதை, சங்கார தூதன் அந்த எகிப்துக்குள்ள சுற்றி வருவார். அப்ப எந்தெந்த வீட்டின் நிலைக்கால்கள் எல்லாம் ரத்தம் பூசப்படலையோ அந்த வீடு என்ன செய்யப்படும்? அதுல இருக்கிற தலைச்சன் பிள்ளை சங்கரிக்கப்படும். சும்மா தூங்கிட்டு இருப்பான், அப்படியே செத்து போயிருப்பான். அங்க பாத்ரூம்ல இருப்பான், அப்படியே செத்து போயிருப்பான். இப்படி ஒரு சங்காரம் உண்டாகாதபடிக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீட்டின் நிலைக்கால்கள் எல்லாம் என்ன பூசப்பட்டு இருக்குமா? அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பூசி இருக்கணும். இதுதான் அடையாளம் என்று சொல்கிறார். முதல் தேவன் நம்மிடத்தில் விரும்புகிற வீடு என்னன்னா, இந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா, நம்ம வீடு ஒரு ரட்சிக்கப்பட்ட வீடாக இருக்க வேண்டும். வீட்டில் இருக்கிற கணவரா இருக்கலாம், வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டவர்களா இருக்க வேண்டும். நம்ம யோசிப்போம், நாங்க கிறிஸ்தவ குடும்பம் தானே, பரம்பரையா கிறிஸ்தவங்க தானே. என் பேர் எலிசபெத், எங்க வீட்டுக்கார பேர் சகரியா, என் பிள்ளை பேர் யோவான், எல்லாமே பைபிள்ல இருக்கிற பேர் தானங்க. எப்படிங்க நாங்க ரட்சிக்கப்பட முடியும்? ரட்சிப்பு அப்படிங்கிறது நம்முடைய பெயர்னாலேயோ பரம்பரை கிறிஸ்தவர்களா இருப்பதனாலேயோ வரதே இல்லை. இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட ஒரு இருதயம் இருக்கணும். ஆண்டவரை அல்லாமல் மீட்பு இல்லை. அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு என்னுடைய பாவ சுபாவம், இதுவரைக்கும் செய்த பாவத்தை எல்லாம் இயேசு சிலுவையில் எனக்காக இரத்தம் சிந்திட்டார் அப்படிங்கிற எண்ணம் நம்முடைய ஒவ்வொருடைய உள்ளத்தில் இருக்கணும். வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்களா? ரட்சிப்பு மட்டும்தான். எப்படி ஒரு வீட்டுக்குள்ள என்ட்ரன்ஸ் வாசல் வரும்போது முதல்ல என்னதான் இருக்குது? நிலைக்கால் தான் இருக்குது, இல்ல வேற என்னங்க இருக்கு? நிலைக்கால் தானே இருக்குது. அந்த நிலைக்கால் அது நமக்கு குறிக்கிற காரியம். ரட்சிக்கப்பட்ட வீடா இருக்குதா உங்களுடைய வீடு? ரட்சிப்பு மட்டும்தான் ஒரு கிறிஸ்தவனுடைய வீட்டின் ஆசீர்வாதத்தின் ஆரம்பம். எப்படி நிலைக்கால் ஒரு வீட்டுக்கு ஆரம்பமா இருக்குதோ, ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு ஆரம்பம் ஒரு நிலைக்காலா வாசலா இருக்குதோ, அதே போல ரட்சிப்பு மட்டும்தான் நம்முடைய வீட்டின் ஆசீர்வாதம். நம்முடைய வீட்டில் ஐஸ்வர்யங்கள் இருக்கலாம், பட்டம் இருக்கலாம், வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க நிறைய டாக்டரேட் முடிச்சிருக்கலாம், நிறைய பணம் இருக்கலாம், நகை இருக்கலாம், ஐஸ்வர்யம் இருக்கலாம். ஆனால் எதுவுமே நிரந்தரமான நிம்மதியையோ நிறைவையோ தரவே முடியாது. ஐயோ, என் கணவர் இன்னும் ரட்சிக்கப்படலையே, ஆலயத்துக்கெல்லாம் வரலையே,
ஒருவேளை எல்லா சபைகளையும் பெண்கள் கூட்டம், பெண்கள் ஐக்கிய சங்கம் வைக்கிறோம், ஆண்களுக்குன்னு ஒன்று வச்சா நல்லா தானையா இருக்கும், ஒரு மேட்சா ஒரு சட்டை ஒன்று எடுத்து கொடுத்தாவது வருவாங்களே அப்படின்னு சொல்லி நிறைய பெண்கள் யோசிப்போம்ல. அப்போ என் கணவருடைய வாழ்க்கையில் ரட்சிப்பிள்ளையே, என் வாலிப பிள்ளை இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களே, இப்படி உலகத்தோடு ஒத்து இருக்கிறாங்களே அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யும்? ரட்சிப்பு நம்முடையதா? ரட்சிப்பு நம்ம கையிலேயே இருக்குது? இல்லை, ரட்சிப்பு கர்த்தருடையது. கர்ச்சிப்பு தான் நம்முடையது. வேர்வை வந்தா என்ன செஞ்சுக்கிடுறோம்? தொடச்சுக்கிடுறோம். அப்போ ரட்சிப்பு கர்த்தருடையது. அப்போ ரட்சிப்பு யார் மூலம் தான் வரணும்? கர்த்தர் மூலம் தான் வரணும். அதுக்கு நீங்களும் நானும் என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும். எப்படி ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அது பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறதோ ஆண்டவருடைய சமூகத்தில், பிதாவே இவர்களை மன்னிங்கப்பா. எப்படி ஆபேலுடைய ரத்தம், ஐயோ எனக்கு என்னுடைய அண்ணன் என்னைய காரணம் இல்லாம என்னை கொண்டுட்டானேன்னு சொல்லி நியாயத்துக்காக கூக்குரல் இடுகிற ரத்தம் தான் யாருடைய ரத்தம்? ஆபேலுடைய ரத்தம். வேதம் சொல்கிறது, ஆபேலின் ரத்தத்தை காட்டிலும் மேன்மையானவைகளை பேசும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பிதாவிடத்துல சொல்லுமா, ஐயோ இவன் ரொம்ப துன்மார்க்கமா இருக்கிறான், இவனை அழிச்சிடணும் அப்படின்னு பிதாவுடைய இருதயத்துல கோபம் மூழ்கிற போது இயேசு கிறிஸ்து அந்த ரத்தத்தை பிதா கிட்ட காமிப்பாராம். உரையாத அந்த ரத்தத்தை காமிப்பாராம். ஆண்டவரே, பிதாவே, நீங்க இவன் ரட்சிக்கப்படணும், இவன் மாறணும்னு சொல்லி தானே என்னை பூமிக்கு அனுப்புனீங்க, என்னை சிலுவையில நான் பாடுபட ஒப்பு கொடுத்தீங்க. அந்த ரத்தத்தை வச்சு பரிந்து பேசி கொண்டே இருப்பாராம். இன்றைக்கும் ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்க இருக்கிறாங்களா? ஏசப்பாட்ட பரிந்து பேசுங்க. ஆண்டவரே, என் கணவரை மாற்றுங்கப்பா. ரட்சிப்பு உம்முடையது தான். ஜெபிக்க மட்டும்தான் நான் செய்ய முடியும். ரட்சிப்பது உம்முடைய கரத்தில் இருக்குது. ஆண்டவரே, நீங்க ரட்சிங்க. வேதம் சொல்லுகிறது, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி ஆண்டவர் அப்படின்னு சொல்லிருக்கு. உங்க கணவரை ஆண்டவரால் ரட்சிக்கப்பட முடியாதா? உங்க பிள்ளையினுடைய வாழ்க்கையை ஆண்டவரால் மாற்ற முடியாதா? துன்மார்க்கமான வாழ்க்கையா இருக்குதே, குடிக்கும் வெறிக்கும் மோசமான பாவத்துக்கும் அந்தரங்க பாவத்துக்கும் அடிமைப்பட்டு கிடக்குறாங்களே, அப்படியே கை கழுவி விட்டுறதா ஒரு பெண்ணுடைய பொறுப்பு? இல்லவே இல்லைங்க, இல்லவே இல்லை. ஆண்டவரிடத்துல பரிந்து பேசி ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே ரட்சிங்க, ஆண்டவரே ரட்சிங்க. ஒரு உண்மை சம்பவத்தை நான் சொல்றேன். என்னுடைய தாயார் தான். எங்க வீட்டில் 5 பேர். மூத்த அண்ணே லேட்டா பிறக்கிறாங்க. சின்ன வயசுல இருந்து, டீனேஜ்ல இருந்து துன்மார்க்கமான வாழ்க்கை. கிறிஸ்தவ குடும்பம், கிறிஸ்தவ கிராமத்துல பிறந்தோம், ஆனாலும் துன்மார்க்கமான வாழ்க்கை. ஒரு 20 வயசுலலாம் இதை போல ஒரு கிராமத்துலேருந்து நான் மெட்ராஸ்ல போய் கடை வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிற நகை நட்டெல்லாம் வித்து அவனுக்கு ஒரு கடையை வச்சு கொடுத்தான். ஆனா அவன் கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டோம். ஆனா வாழ்க்கை மிக மோசமான வாழ்க்கை. நான் சின்ன பிள்ளையா இருந்தேன், நான் பார்த்துருக்கிறேன். எங்கள் அம்மா ஜெபிக்கும் போதெல்லாம் இந்த முந்தாவணியை இப்படியே பிடிச்சி ஏசப்பாட்ட ஜெபிப்பான். அவனுடைய பேரை சொல்லி சொல்லி, ஆண்டவரே என் பிள்ளையை ரட்சித்துருங்கப்பா, என் பிள்ளைய மாற்றுங்க. கோயில் நடந்துகிட்டு இருக்கும்போது கோயிலுக்கு பின்னாடி உட்காந்து சீட்டு விளையாடுறானப்பா, காசு வச்சு. ஆண்டவரே, அவனை ரட்சிக்கிறது உம்முடைய கரத்துல தான் இருக்கு அப்பா. தேவையில்லாதவங்களோடு சேர்ந்து சாராய குடிக்கிறதுக்கு கூட அவன் கால் விரைஞ்சு ஓடுதப்பா. எங்க வீட்டில் பைபிள் ஸ்டடி நடக்குது ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை. அந்த நேரத்துலலாம் திண்ணையில உட்காந்து சிகரெட் குடிக்கானே. ஆண்டவரே, என் பிள்ளைய ரட்சித்துருங்கப்பா, ரட்சித்துருங்கப்பான்னு ஒவ்வொரு நாளும் முழங்கால் போட்டு இந்த முந்தாவணியை பிடிச்சி ஆல்டர் கிட்ட ஜெபிக்க வரும்போது கண்ணீர் வடிச்சு ஜெபிப்பாங்க. நடந்தது என்ன தெரியுமா? ஒரு நாள் எனக்கு புல்லட் வேணும்னு கேட்டாங்க. புல்லட் வாங்கி கொடுத்துருக்கு, எல்லாம் இருக்குது. நைட் ஷோ சினிமாவுக்கு போகணும்னு சொல்லி புல்லட்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு மூக்குல இருந்து ஏதோ வர்ற மாதிரி இருந்திருக்கு. என்னன்னு பார்த்தா ரத்தம். ஐயோ, மூக்குல இருந்து ரத்தம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு மூக்கை பிடிச்சா காதுல இருந்து ரத்தம் வந்திருக்கு. காதையும் க்ளோஸ் பண்ணா, இப்படி க்ளோஸ் பண்ணி இந்த பக்கம் வச்சா வாயில ரத்த டேஸ்ட் வந்திருக்கு. என்ன செய்யன்னு தெரியல. அங்கே இருக்கிற எங்களுடைய உறவினர் மூலம் சேர்ந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாச்சு. கிராமத்தில் இருக்கிற எங்களுக்கு தந்தி வருது, மகன் இறந்து போயிடுவான், நீங்கள் உடனே கிளம்பி வாங்க. ஏன்னா என்ன ரீசன்னால ரத்தம் வருதுன்னு தெரியல. ரத்தத்தை ஏற்றுனாலும் ரத்தம் வெளியேறிக்கிட்டே தான் இருக்கும், டாக்டர் ஒன்றும் செய்ய முடியாது, வீட்டுக்கு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் என்னுடைய பெற்றோர் போகணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது சென்னையில் இருந்த என்னுடைய அத்தை அந்த ஐசியூ வார்டுக்குள்ளே போயிருக்கிறாங்க. போய் சொல்லியிருக்கிறாங்க, தம்பி நீ இவ்வளோ நாள் துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்துட்ட, இப்போ கடைசியா ஆண்டவர்கிட்ட உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. ஆண்டவரே, என் பாவத்தை எல்லாம் மன்னிச்சு என்னை பரலோகத்துக்கு எடுத்துக்கோங்கப்பா, நீ ஜெபிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியில வந்துட்டாங்க. அந்த கடைசி மணித்துளி அவன் பிடித்து கொண்டான். ஆண்டவர்கிட்ட கண்ணீர் விட்டு கேட்டான். யாருமே இல்லாத ஐசியூ ரூம். அதில் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், ஏசப்பா என்னை நீங்க சுகப்படுத்திருங்க, எனக்கு நீங்க சுகப்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்காக வாழுவேன்னு சொல்லி வாயை மூடவும் 3 இடத்திலிருந்து வந்த ரத்தம் உடனடியாக நின்று போனது. ஹல்லேலூயா. மரிச்சிருப்பான்னு அங்க போய் பார்க்க போறோம், அவன் சுகமாய் இருந்தான்.
அன்றைக்கு ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து முழு நேர ஒரு மிஷினரியா, போதகரா, தர்மபுரி பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் 35 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. எங்க அண்ணே எவ்வளவு துன்மார்க்கமா வாழ்ந்தாங்கன்னு எனக்கு தெரியும். அவனை தேவனால பிரகாசிக்க பண்ண முடியும்னு சொன்னா, அவனை மாற்றி கனமான ஊழியத்தை இத்தனை ஆண்டு காலம் செய்ய முடியும்னு சொன்னா, உங்க கணவரை ரட்சிப்பது அவருக்கு லேசான காரியம், உங்க பிள்ளையை ரட்சிப்பது அவங்களுக்கு லேசான காரியம். ஆனா ஒன்னே ஒண்ணு செய்யணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், பரிந்து பேசி கேட்கணும். என் பிள்ளைக்கு இறங்கிருங்கப்பா, என் பிள்ளைக்கு நீங்க இறக்கம் செஞ்சிருங்கப்பான்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா நிச்சயமாய் ஆண்டவர் செய்வார். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை காட்டிலும் மேன்மையானது இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை. ஒருத்தருடைய ரட்சிப்புக்காக கண்ணுல இருந்து ஒரு சொட்டு தண்ணி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பரலோகம் அந்த ஒரு சொட்டு கண்ணீரைத்தான் அது மேன்மையாக பார்க்கிறது. ஹல்லேலூயா, புரியுதா? ஐயோ, என் பிள்ளை ரட்சிக்கப்படணும்னு சொல்லி ஆல்டர்ல வந்து அழுறீங்கல்ல, அந்த ஒரு சொட்டு கண்ணீர் உங்க சேலை முந்தான துடைக்கிறதுக்கு முன்னாடி பரலோக தூதர்கள் அதை கையில ஏந்தி கொண்டு போய் காட்டுவாங்க. ஐயா பாருங்க ஐயா, பிள்ளையுடைய ரட்சிப்புக்காக ஒவ்வொரு நாளும் அழுறப்பா, எப்படியாவது அவனை ரட்சித்துருங்க. அவனை ரட்சிக்கிறதுக்கு நீங்க என்ன சூழ்நிலையை பயன்படுத்துவீங்களோ தெரியாது, என்ன காரியத்தை நீங்க பயன்படுத்துவீங்களோ தெரியாது, ரட்சித்துருங்கப்பா. நீங்க வச்ச துருத்தி அந்த பிள்ளைக்காக, கணவனுக்காக அழுது அழுது நிறைஞ்சிச்சு பாருங்க ஆண்டவரேன்னு சொல்லி அந்த கண்ணீர் பரலோகத்தில் வெளியேற பெற்றதா இருக்கும். இன்னைக்கு யாராவது சோர்ந்து போயிருக்கிறீங்களா பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நினைச்சு? நான் சொல்லுகிறேங்க, தேவ சமூகத்திலிருந்து இன்றையிலிருந்து உங்க பிள்ளைக்காக நீங்க ஜெபித்து பாருங்க, தேவன் அற்புதத்தை செய்கிறதை நீங்க பார்க்க முடியும். ஹல்லேலூயா. முதல் வீடு, தேவன் நம்முடைய வீடு எப்படிப்பட்ட வீடாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்? என் வீடு இயேசுவின் இரத்தம் பூசப்பட்ட ஒரு வீடாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.